ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் மகா பெரிவா இருந்த இடத்துல வித்வத் சதஸ் நடந்தது. அதில் கலந்து கொள்ள பெரிய பெரிய வித்வான்களும் பண்டிதர்களும் ஆந்திராவிலிருந்தெல்லாம் வந்திருந்தா. அதில் ராஜமுந்திரியிலேருந்து ஒரு வித்வான் வந்திருந்தார். அவருக்கு கால் கிடையாது. அவர் சம்சாரம்தான் அவரை கூடையில் உட்கார வச்சு தூக்கி தலைமையில் வச்சுட்டு வந்திருந்தா. இதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டா. நலாயினின்னு கதையெல்லாம் கேட்டிருக்கோம், இந்த காலத்துலேயும் அப்படியெல்லாம் இருக்கும் போல இருக்கேன்னு எல்லாரும் நினச்சா. வித்வத் சதஸில் இவா தான் எல்லாருக்கும் அட்ராக்ஷன். பெரியவாளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கார்த்தால சதஸ்க்கு இவர் வரும்போது அந்த அம்மா கூடையில் வச்சு தூக்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் முடிஞ்சப்புறம் கூடையில் வச்சு தூக்கிட்டு போக வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா. சதஸ் முடிஞ்சுது. பெரியவா அவளை கூப்பிடுன்னார். அந்த அம்மா வந்தா. பெரியவா அவகிட்ட நலாயினின்னு கதையெல்லாம் தான் சொல்லுவா, இந்த காலத்துலேயும் இந்த 20ஆம் நூற்றாண்டுலேயும் காலில்லாத புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் பண்ணினது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே போகணும் அங்கே போகணும்னா தூக்கி தலையில் வச்சுட்டு வர இப்பேற்பட்ட பதிவிரதை இந்த காலத்துலேயே இருக்கேன்னா அந்த காலத்தில் ஏன் இருந்திருக்க முடியாது? நீ வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நிறைய சந்தோஷங்களை தெரிவித்த பின் மேலும் தொடர்ந்தார் பிரபு. உன் வாயால் 2 வார்த்தை என்னை பற்றி எதானு சொல்லு, உன் வாயால் கேட்கணும் போல இருக்கு. நான் எப்பேற்பட்டவன்? இவர் இப்படி கேட்டவுடனே அந்த அம்மா சொன்னா, உன்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ தான் ஈஸ்வரன், பெரிய அவதாரம், உன்னால தான் வேதமும் தர்மமும் இருக்குது. இதெல்லாம் என்ன? எல்லாரும் தான் இதை சொல்லின்னு இருக்காளே, தெரிஞ்ச கதை, வேறு ஏதாவது புதுசாக சொல்லுன்னார். அந்த அம்மா, நீ 100 வயசு இருப்பப்போ அப்படின்னா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தொடர்ந்தாள். நீ 100 வருஷம் இருப்ப, ஆனால் 4 நட்சத்திரம் குறையும். இதை சொன்ன உடனே பெரியவா முழிச்சுண்டுட்டா. இதுக்கு மேலே விட்டால் இன்னும் எல்லா அவதார ரகசியமும் வெளியில் வந்துடும். அதனால் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டார். இதை முக்கூர் தன்னோட டைரியில் எழுதி வச்சிருக்கார். ஆச்சரியம். நடந்தது என்ன? பெரியவா 1994ஆம் வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி சித்தியானா. மே 1994 100 வயசு பூர்த்தியாகி 101 பிறக்க போகிறது. அந்த பதிவிரதை சொன்னது என்ன? நீ 100 வருஷம் இருப்ப, ஆனால் 4 நட்சத்திரம் குறையும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 அனுஷ நட்சத்திரம் குறைஞ்சது. ஜனவரி 8ஆம் தேதி அவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து. இன்னும் ஒரு 4 மாதம் இருந்திருக்கக்கூடாதா? 100 வயசு பூர்த்தி, செஞ்சுரி போட்டிருக்கலாமே. பதிவிரத வாக்கியம் அது தப்பாச்சுன்னா? பதிவிரத வாக்கியம் தப்பு ஆகக்கூடாதே. ஆச்சரியம். பெரியவாளோட சரித்திரத்தை தோண்ட தோண்ட அதில் எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது. அவர் காலத்தில் வாழ்ந்த நாமெல்லாம் பாக்கியசாலிகள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.